அனைவருக்கும் வணக்கம். சென்னை மதுரவாயில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மற்றும் வணிகவியல் துறை சார்பாக மற்றும் கிரீன் டீம் ஃபவுண்டேஷன் மதுரவாயில் பசுமை குழு இணைந்து இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாகம் வந்து இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. யாருமே 12 மணிக்கு மேலே வெயிலே அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வெயிலாக இருக்குது. இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்க தான் சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்கின்ற போல விஞ்ஞானிகளோட கருத்துக்களாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மழை வளர்த்தாதான் முடியும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு தமிழக முதல்வர் இப்போ கூட சொன்னாங்க, இந்த மிக்ஜாம் புயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மரக்கன்றுகள் சாயப்பட்டது. அந்த சாயப்பட்ட மரக்கன்றுகளை மீண்டும் நடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து முதலமைச்சரோட இணைந்து நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மரக்கன்றுகள் நடலாம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாதான் இன்னைக்கு வந்து இருக்க வெய்ய காலத்தில் வந்து நம்ம தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டை மாநிலத்தில் வந்து தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நான் சொத்து வச்சிருக்கேன்னு வச்சுங்க, அது நாளைய வரக்கூடிய என்னுடைய பையனுக்கெல்லாம் போவோம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் மரம் வெளிச்சாதான் அடுத்த தலைமுறையை நம்ம வந்து காக்க முடியும். ஏன்னா அதுதான் முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா வெயிலோட கொடுமையை தாங்கிறதுனா மரத்தால் தான் முடியும். ஸோ அனைவரும் மரம் வச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதை வந்து நான் என்னன்னா ஒரு சிறு கோரிக்கையாக கூட நான் வைக்கலான்னு இருக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் ஒரு மரம் வச்சா அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பரீட்சையில் வந்து ஒரு மார்க் என்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க, என்சிசியில் இருக்கிறாங்க, ஸ்கவுட்ல இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு சிறு கோரிக்கை தான். ஐயா, இது ஒரு சிறு கோரிக்கையாக எடுத்துக்கோங்க. ஒரு பையன் வந்து ஒரு மரம் வளர்த்தான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்து இயற்கை சார்ந்த ஒரு பட்டம் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மார்க்காக வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க கிட்ட தான் ஒரு விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்ன போல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறு முயற்சி தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த மாற்றத்தை எங்கள் கல்லூரியிலிருந்து நாங்கள் துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். இயற்கையை பாதுகாப்போம். மனித அடுத்த நிலைக்கு வந்து நம்ம வந்து தண்ணீர் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். சார், நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா மார்க் அளிக்கலாம்னு சொன்னீங்க. இது வந்து சாத்தியமாகுமா? ஐயா, கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் வந்து பார்த்தா 200 அடி 300 அடி 500 அடி இப்படி போயினே இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சொன்னாங்க இளைஞர்கள்லாம் ஒன்றே பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண மாட்டாங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா இளைஞர்கள் தான் எல்லாமே வந்து ஒரு பேரிடர்னாலே ஃபஸ்ட்டு வந்து யார் நிற்கிறாங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அது போல் இருக்கிற போது கண்டிப்பாக இந்த மார்க்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு தான் நான் சொல்கிறேன். ஒரு மரம் வளர்த்து கொடுத்தா அந்த பையனுக்கு மார்க் கொடுக்கலான்றது ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வளர்த்தா அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இருக்கிறோம். அடுக்குமாடி குடியிருப்புலேயே வந்து தோட்டம் இதெல்லாம் வந்துருக்குது, மேல் தோட்டம்லாம் வைக்க சொல்லி. அது போல ஒரு முயற்சி தான் வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் இது வந்து பண்ணால் கண்டிப்பாக பசங்க வந்து ஈடுபாடோடு ஒன்றும் செய்வாங்க. ஏன்னா படிப்பில் வந்து இப்போ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் சுற்றுச்சூழல் படிக்கிறாங்க. ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு. அந்த இயற்கை சுற்றுச்சூழல் அந்த படிப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம அதுவும் முதல்வர் அவர்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து நான் முதல்வன் இந்த ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம படிப்பு மட்டும் இல்லாமல் அவனுடைய வேல்யூ ஆடட் கோர்சஸ்ன்றாங்க. அதாவது திறமையை வந்து பன்முகமாக அவனை வெளியே கொண்டு வரதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தா இயற்கை சார்ந்த ஒரு என்விரான்மெண்ட் ஒரு அவேர்னஸ் கொடுத்தனால இது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இதுதான். இது வந்து மார்க் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் இதுலேயே வந்து ஈடுபாடு பண்ணாங்க. ஏன்னா திறன்மை நம்மளுடைய திறனை வந்து மேம்படுத்துறான். ஸோ அந்த ஒரு திறமையை பார்க்கும்போது என்விரான்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து பூமி வெப்பமாக தடுக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இருந்தாதான் நல்லது. அதனால கண்டிப்பா வந்து இது சாத்தியமாகும். இது வந்து கண்டிப்பா சாத்தியமாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்குறாங்க. இதுவரையும் யார் யாருக்கு எங்கெங்கே கொடுத்துருக்கீங்க? மேலும் இதுக்கு மேலே நீங்கள் மரக்கன்றுகள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம் ஐயா. ஏன்னா இங்கே மரம் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆலப்பாக்கம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு, போரூர் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து விளையாட்டுத்திறல் எல்லாத்திற்கும் ஒவ்வொரு தலைவரின் பிறந்தநாள் போதும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பூங்காங்களை போயிட்டு மரங்களை வச்சு அதை வந்து பேணி பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக யார் யாருக்கு மரம் தேவைப்படுதோ எங்களை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நாங்கள் மரம் கொடுப்போம். யார் யாருக்கெல்லாம் மரம் தேவைப்படுதோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறை மற்றும்
மதுரவாயில் கிரீன் டீம் ஃபவுண்டேஷன் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா வெயிலுக்காக தாகத்திலிருந்து குறைக்கக்கூடிய நிழல்தரம் மரங்களை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அடுத்த தலைமுறையாவது இந்த தண்ணி பஞ்சம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், உங்களுக்கே தெரியும் இந்த கொரோனா டைம்ல ஆக்சிஜன் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு. அதெல்லாம் இல்லாம ஒரு சுற்றுச்சூழலோடு எல்லாரும் சமூகமா ஒரு ஒற்றுமையா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.